அதுக்கு அப்புறம் மேத்துக்கலாம் தம்பி பிடிச்சிட்டு கொடுக்குறாரு வில்லை தொட்டாலே போதும் வில்லு எனக்கு வலையை பாக்குறாங்க அது கிட்ட போய்க்குது. நான் வில்லி நிலைமை என்னன்னு கேட்கின்றேன். எப்படி வந்தாங்க? அது மட்டும் இல்லை என்ன தெரியுமே இந்த வில்லை வளைக்க வேண்டுமா ராஜா? நான் வளைத்தால்தான் இவனுக்கு கழிப்பல் என்றால் கேட்ட புருஷன் அவளுக்கு தந்தானால் ஓர் புனைக்கு ஆளு மன்னன் மறு மகன் என்று போடுவது கொண்டு அவன் ஏமாத்தான் நாட்டுக்கு ராஜா இளவரசு. இந்த சுயவரண்டு பேச்சுக்கு இடம் கிடையாது. இதை நிறுத்திட்டு வந்து அப்பா பாக்கணும். ஐயா துரியோதன மகாராஜரே, எனக்கு ஒரு பெண் இருக்கிறான், நீங்க தான் திருமணம் செய்து அப்படி வந்து எங்க அப்பா கேட்டுருக்கணும். நேராக வந்து எனக்கு அவளை கொடுத்திருந்தா இந்த அவனை பார்த்தா நாட்டுக்கு நான் ராஜானா, அவள் தான் என் பட்டத்திரான். அதெல்லாம் விட்டுட்டு வளைப்பாரில்லை, இந்த கண்ணுக்கு தகுமான கணவன் இல்லை. பாஞ்சாலன் மக தரித்திருக்க பீடத்திட்டான், காரியத்தை கேடுத்திட்டான். யாரு சும்மா இருந்தா
இப்பேற்பட்ட துரியோதன மகாராஜரை பெண்ணை மன்னிப்பேன் என்று சொல்லாம வில்லுன்னு ஒண்ணு நாட்டி இதை வளைச்சாதான் பொண்ணுன்னு சொன்னவர். இந்த வில்லை வளைத்துத்தான் இந்த பெண்ணை மாலை சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய வீரத்திற்கும் என் செல்வத்திற்கும் என்னுடைய ஆணவத்திற்கும் இது அழுக்கு. இப்பேற்பட்ட வில்லை வளைச்சு அந்த பெண்ணை மாலை சொல்லுவ எனக்கு இது பொண்ணே தேவலை. நிச்சயம் இது யார் வளைக்க போக தெரியாது. கடைசியா அங்க போய் இங்க போய் நான் வர்றேன் அப்புறம் என்னான்னு தான் வந்து தீரணும். அப்ப பாத்துக்கிறாங்களே போய் எல்லாம் காலி. இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கிறாரு பார்க்கலாம். ஐயா துஷ்டத்தை பண்ணரு அங்கதாச அழக்கூடிய காரணம் கர்ண மகாராஜா புரியுங்க. யாருமே வளைக்காத இந்த வில்லானது தட்ட மாத்திரத்திலே வில்லை வளைத்து அழகாக வளைத்து நான் நாடு ஏற்றி கட்டும் போது கட்டு தருவாயிலே பாத்தீர்களா இது என்ன சூட்சமா இருக்கிறது? கட்டு நிறத்திலே ஏதோ ஒரு கருமண்டானது நாளையை கடித்து விட்டது. நான் எருபட்டது அண்ணன் மண்ணிலே வீழ்ந்து விட்டார். அண்ணா ஏதோ சூட்சம் இருக்கிறது. நீங்களே இந்த வில்லை வளைக்க முடியவில்லை என்றால் வேற யாராலையும் வளைக்க முடியாது. வேற யாரு இங்க வர போறா? வளைத்து விட்டோம். அடுத்து 2வது ரவுண்டு போறோம். இங்க வந்து மாட்டு கட்டிட்டு பேசுறாங்க. கழுவிட்டு வாங்க முட்டியா போய்கிட்டே இருக்கணும். அவங்க இந்த ஆள் எங்க வச்சான் பாவம். உன்னைக்கு ஒருத்த கூட வில்லு வலிக்கல, கல்யாணத்துக்கு வட்டிக்கிறார் இந்த ஆளு. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கு. யாரோ நீங்கள்? வணக்கம் வணக்கம். யாரோ துஷ்டத்துவ மன்னன். துண்ணிய துஷ்டத்துவமா மண் அவர் வில் வளைத்தால் பெண்மாளை சுட்டுவதுண்டோ இந்திர மறையோர் வச்ச எத்திரவிழவே செய்தால் சொன்னதோ மறைதார் மாலை சுட்டுவதுண்டோ. என்ன கேக்குறீங்க? இந்த வில்லை வளைப்பவருக்கு பெண்ணா? ஆமா. சந்தேகம் உண்டு. என்ன? மன்னர்கள் தான் வளைக்க வேண்டும், சத்திரியார் தான் வளைக்க வேண்டும், மற்ற இனத்தவரும் வளைக்கலாமா? உட்காந்துக்கிறாங்களே, இதை பார்த்துட்டு உனக்கு சந்தேகமா இருக்குதா? பிரம்ம சத்திரிய வைத்திய சூத்திரம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தில் யாரா இருந்தாலும் சரி, வில்லை வளைத்து வீரருக்கு என் தங்கையை தரப்படும். வீரத்துக்கு தான் முதலிடம். ஆமா, குலத்திற்கு அல்ல. இல்ல. நல்லது. இப்ப எனக்கு ஒரு ஆசை. என்ன? நான் இந்த வில்லை வளைக்கலாமா? ஐயோ, ராசி நட்சி தூண்டுறோம் எல்லாமே மூக்க வச்சே
பேச்சு தூண்டுற ஆளு உங்களுக்கு ஏன் வேலை? எல்லாம் ஆசைதான். ஆசை யாரு விட்டுது? வாழ்க்கை நல்லா இருக்குது இல்ல? சரி வாங்க இந்தாங்க உங்க ஆசையை போக்கடிக்கிறீங்க. ஆளு வெயில் இல்லை. அதான் அவங்க எல்லாம் முட்டியும் கிட்டியும் பேத்து முட்டுக்குது. உங்களுக்கு என்ன கேதி ஆக போகுது? சத்தியம் பண்ணது சத்திரம் தானே நீ? ஆமா சத்திரம் தானே? ஆமா உன் தங்கச்சி சத்திரம் தானே? அப்படி இருக்க மன்னாரி மன்னர் எல்லாம் சத்திரம் வந்திருக்காங்க வளைகிறாங்க சபா அனுமதித்த ஏதோ பார்ப்பான் வருகின்றான் நான் வில்லை வளைக்க வேண்டும் என்று கேட்கின்றான். இவனுக்கும் அனுமதி கொடுக்கின்றான். நிருபத்தை வாசித்தீர்கள் அல்லவா? ஆசித்தேன் தெரிந்து மன்னாதி மன்னர்கள் மட்டும் வில் வளைத்தால் பெண்ணை தருகிறோம் என்று எழுதியிருக்குமா? ஒருபடியா தான் சொல்லிக்கிறீங்க. வில்லை வளைத்தவருக்கு என் தங்கையை தரப்படும் தான் எழுதிட்டு. அது யார் வேணாலும் வளைக்கலாம். என்னையா குளம் உங்க குளம்? சுத்தமான குளமா இது? சரி இப்ப எவன் வரான்? அடுத்தது இன்னொருத்த வருவான். அடுத்தது இன்னொருத்த வருவான். எவன் மற்ற வீரம் விருளவனுக்கு தங்கை அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை நான் வளைக்கிறேன். இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது என்ன குளனே சொல்லப்பா. அதான் நானே கொண்டு வாருங்கள் ஐயா. இந்த பிராமண பையன் இந்த நாணய தட்டு மிகுந்து நிற்கும் தருவாயிலே பிடித்த தருணம் இந்த பூமியை கிடுகிடு இருக்கிறது. திடீரென்று என்ன பூகம்பம் நடந்துச்சா? இந்த ஏழை ஆர்ப்பான் வலிமையை கண்டு எல்லாரும் கண்டார் ஆரிலே பாருங்கணுமா? ஏன்னா பாருங்கன்னு சொல்லத்து பேச கிடையாது. ஆனா வில்லை வளைக்க வேண்டும் சொல்வது பெரிது. சும்மா இந்த மாட்டீங்க போங்க. சூழல் மத்திய தீரம் உலை கூறிய ஆனந்த வளர்ந்தையோர் என்றால் இலக்கூறிய போடுறானா அந்த குளத்தையும் ரெண்டா அண்ணா இதெல்லாம் கூட ஒளி பண்ணமா? அது மட்டுமா என்ன அண்டத்தையும் ரெண்டா பழந்துருவானா? இவன் நாம ரெண்டு பேராலும் முடியல. நம்மளே ஒண்ணும் செய்ய முடியும். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? அங்க பில்லு தானே வளர்த்துக்கிறாங்க. ஆமா நீ என்ன இந்த பக்கம் வந்து தருவி பேசுகிற? பேசுகிறேன் போங்க. ராஜா நான் பேசுவேன். ராஜா நீ யாரு? வாயில எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆமா ஆனா செயல்ல சத்திரியா நம்மளால முடியாது. இப்ப சொன்னீங்க பாரு. பிராமணன் எப்படி வரைக்கும் அங்க உட்கார்ந்து பாருங்க செயல்ல என்ன நடக்குது. நாளைக்கு மாட்டானா? நாளைக்கு வாங்க. நாளைக்கு மாட்டானா? ஆனை வீங்கிடும் அம்மையனுக்கு ஒரு துணை உண்டாங்கி அல்லவோ அப்ப இது அவனுக்கு சுண்டாங்கிக்கு சமம் என்று சொல்கின்றானா? சொல்லிட்டு போயிடலாம். நம்ம தான் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் பண்ணுமா? அக்கினியை கின்றி அக்கின்ற பிள்ளைக்கு அள்ளி கண்டி பகை சொல்லவோ என்ன உரைத்த அக்னியை தின்று கக்கின்ற பிள்ளை
வீரனுக்கு அள்ளி தண்டு வருமானமோ அக்கினி நெருப்பையே சாப்பிட வருவனுக்கு இது அள்ளி தண்டு மாத்திருந்தா அண்ணா தம்பி உங்க கணக்கு பிரகாரம் நீங்களே சொல்லுங்கண்ணா. இல்ல இல்ல இல்லைங்க குதிகிற மாடு போய் சாப்பிடாது. ஆமா ஏன்னா வாயில தண்டு புள்ள கலைக்க முடியாது. குதிகிற மாடு சும்காது போய் கவுதுகிற மாடு தான் சும் பாய உள்ள சமாளம் பண்ணாரு சொன்னா வானுட்ட சக்கரத்தை நான் கூறியே ஏசுத்த மஞ்சளத்தை ஏன் கூறியே வானுட்ட சக்கரத்தை நான் அந்த ஆள் தான் இது மாதிரி அந்த பொண்ணு பின்னாடியே வந்து ஜாவுத்துக்கு போகிற இல்லை விளக்கே ஆமா அந்த பெண்ணோட உரிமை அடுத்து போறேன் பில்லை வச்சா பொண்ணு கொடுத்து நான் சொன்னேன் பில்லை வளர்த்து நானே ரெட்டி கட்டி மச்சாந்திரத்தை அறுவடை செய்யணும் வேற என்ன குறை இருக்குது வேற என்ன குறை இருக்குது முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு போய் போ வாங்க எடுத்துன்னு வாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய